ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் துவக்க நாளிலிருந்து இதுவரைக்கும் தேவன் நம்மை கடந்து வர பண்ணி இந்த வருஷத்தினுடைய 12வது மாதத்திற்குள்ளாக கடந்து வர செய்த அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் அதிகமான வாக்குத்தத்த காரியங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை உங்களுக்கு முன்பாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்று கோராகின் புத்திரர் கர்த்தருடைய வழிநடத்துதலையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து சொல்லக்கூடியதான ஒரு காரியம் இந்த நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தக்கூடியதும் பலனடைய செய்யக்கூடியதுமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் இது நாள் வரைக்கும் சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாக காணப்படுகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நீங்கள் கடந்து வந்ததான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்தார். உங்களுடைய நெருக்கங்களில் கூட இருந்தார். உங்களுடைய பாடுகள் உபத்திரவங்களில் கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தபடியினால் தான் அவைகள் எல்லாம் கடந்து மேற்கொண்டு ஜெயித்து இந்த இடத்துல இந்த நாளில் நீங்கள் கடந்து வரத்தக்கதாக தேவன் உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சற்று எண்ணி பாருங்க. இதே சங்கீதத்தினுடைய துவக்கத்தில் இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி கோராகின் புத்திரர் பாடுகிறத நம்ம காண்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமானவர், நமக்கு பலனானவர். இந்த தேவனை குறித்து உள்ளதான காரியங்களை நாம் நினைக்கும் போது அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் என்று நாம் வேதத்தில் அவரை குறித்து பல பகுதிகளில் நாம் காண்கிறோம். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கத்தக்க விதத்தில் அவருடைய நாமம் நமக்கு மிகுந்த அரணாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருந்தபடினால இது நாள் வரைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வந்ததான சகல சூழ்நிலைகளும் உங்களுக்கு அடைக்கலமாயிருந்தார். ஆபத்து காலத்தில் அனுகூலமாயிருந்தார். உங்களை விடுவித்தார், உங்களை தப்புவித்தார், நம்மை காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் சேனைகளின் தேவனாய் இருந்தபடினால அந்த சேனை உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சேனை உங்களை வழிநடத்தக்கூடியதாக இருந்தது. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்படோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வரக்கூடியதான நாட்களில் கர்த்தர் அதே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறது மட்டுமல்ல, உங்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, வரும் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பயப்படாதபடிக்கு அவரை நம்பி இருக்கத்தக்கதாக, நீங்கள் பயப்படாதபடிக்கு அவரை பற்றி கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இது வாக்குத்தத்தமாக நான் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த தேவன் எதுவரைக்கும் நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறக்கூடிய காரியம், அவருக்கு பயந்து இருக்கும்போது, அவருடைய வழிகளில் நடக்கும்போது, அவருடைய வார்த்தைகளின்படி நீங்கள் கீழ்ப்படியும் போது எந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஏற்றவராக உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக நான் இதை சமர்ப்பிக்கிறதற்கு விரும்புகிறேன். உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. உங்களை வழிநடத்துகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் இன்னும் அதிகமாக எரியத்தக்கதாக தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நம்முடைய காரியங்களை குறித்து நாம் ஒருவேளை அஜாக்கிரதையாக இருக்கலாம்.
நம்மை குறித்து நாம் சரியான விதத்தில் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டதான தேவன், அதிகாலையிலே தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறாராம். தேவன் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்தை அவர் பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்தையும் கூட அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவன் அவர் உன்னதமான வல்லமையினால அவர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால உங்களில் அவர் உங்களை சந்தோஷப்படுத்தவும், உங்களில் மகிழ்ச்சி அடையவும், உங்களில் மகிமை அடையவும் வாஞ்சிக்கிறார். ஆகையினால தான் தேவன் உங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவராகவும், நீங்கள் இருக்கிற இடம் அசைக்கப்படாதபடிக்கு அதிகாலையிலேயே உங்களுக்கும் எனக்கும் சகாயம் பண்ணவும், தம்முடைய ஜனத்திற்கு சகாயம் பண்ணவும், தேசத்திற்கு சகாயம் பண்ணவும், தம்முடைய ஜனத்தினுடைய தேவைகளை சந்திக்கவும் அவர் வல்லமையுள்ள தேவனாய், அவர் எப்பொழுதும் பாதுகாக்கிறது தேவனாய் இருக்கிறார். ஆகையினால்தான் இங்கே சங்கீதக்காரர்கள் சொல்லும்போது தேவன் நமக்கு அடைக்கலம், நமக்கு பெலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லி அவர்கள் கூறுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த தேவன் நமக்கு அதிசயங்களை நடப்பிக்கிறதுன்னு தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையில் தூளாக அழிப்பார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை, நமக்கு எதிர்த்து வரக்கூடிய சூழ்நிலைகளை கூட, இது இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதான ஒரு தீர்க்க தரிசன காரியமாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறத நம்ம காண்கிறோம். அவர் அதிசயங்களை செய்கிறதன தேவனாக காணப்படுகிறார். அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும் போது அவர் அதிசயமானவைகளை செய்து பூர்வ ஆலோசனைகளையும் சத்தியத்தையும் உறுதியுமானவைகளை நம்மை காண்பித்து நம்மை உறுதிப்படுத்துகிறது தேவனாயிருக்கிறார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையில் தூளாக அழிப்பார். நமக்கு எதிராக வருகிறதான எதிரியினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நம்மை ஒருபோதும் தாக்காதபடி, நமக்கு எதிர்த்து நிற்காதபடி அவர் தம்முடைய சத்துருக்களின் மதில்களை அவர் கீழே தள்ளி தரையில் தூளாக அழிப்பார். அவ்விதத்தில் அழித்து அவ்விதத்தில் பாதுகாத்து தான் உங்களையும் என்னையும் இது நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் மகத்துவங்களை செய்கிறதன தேவன். அவர் உங்களையும் என்னையும் அவருடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 18ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். என் அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் வந்ததான சூழ்நிலைகள், இதுவரைக்கும் வந்ததான போராட்டங்கள், இதுவரைக்கும் வந்ததான எதிர்ப்புகள், இதுவரைக்கும் வந்ததான நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் உங்களுக்கு அரணாய், உங்களுக்கு கோட்டையாய், உங்களுக்கு அடைக்கலமாய், உங்களுக்கு துருகமாய் இருந்து உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாத்தார் என்பது மாத்திரமல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். இதுவரைக்கும் கூட இருந்து உங்களை நடத்தின தேவன் இனியும் இந்த வரக்கூடிய காலங்களிலும் விசேஷமான விதத்தில் இந்த மாதத்தினுடைய முடிவு பரியந்தும் கூட இருக்கிறது மாத்திரமல்ல, வரக்கூடிய புதிய ஆண்டிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களை காத்துக்கொள்வதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களோடு கூட அரணாய் இருந்து உங்களை ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். ஆனால் அதே வேளையில் நாம் இந்த தேவனுக்கு உண்மையும் உத்தவமாய் காணப்படுவோமானால், இந்த தேவனுக்குரிய சாட்சிகளாய், இந்த
இந்த தேவனுக்கு உரியதன கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாய் உண்மைத்துவத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் இதிலும் மேலான காரியங்களை இந்த நாட்களில் உங்களை கொண்டு செய்யவும், உங்களை பாதுகாக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை வழிநடத்தவும், உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த உயர்ந்த அடைக்கலத்தின் தேவன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களை ரட்சித்து, உங்களை விடுவித்து, உங்களை மீட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களில் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புவித்து, தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவித்தவர்களாக நாம் ஜெபிப்போமா? க்ளோரிடுகா. நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய 11 மாதங்களை கடந்து வரச் செய்து இந்த 12வது மாதத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்தின தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் இருந்தீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாவலாய் இருந்து சத்துருக்களினுடைய மதில்களை கூட ஆண்டவரே அவர்களுக்காக நீர் அழித்து, அவர்கள் எல்லா ஆண்டவரே சத்துருவினுடைய கிரியைகளுக்கு நீங்களாக்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சித்து பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னமும் உம்முடைய நாமம் பலத்த துருகமாய், உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமாய் அரணாயிருந்து வரக்கூடிய புதிய ஆண்டில் இன்னொரு ஆண்டவரே ஒரு புது ஆண்டவரே அனுபவத்திற்குள்ளாய், புது வாழ்க்கைக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லத்தக்கதாக உம்முடைய நன்மையை, உம்முடைய மகிமையை ஆண்டவரே தாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று உள்ளதான மகிமையை விளங்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் கிரீச்சுவீராக. ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூடந்து வழி நடத்தட்டும். நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.